ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான் பேச போகிறேன். ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாரு, படிப்பு பெருசா அனுபவம் பெருசான்னு. ஹஸ்பண்ட் ரிப்ளே போட சொன்னார், வேணாம் நான் வீடியோவாக போட்டுறேன், ஏன்னா வீடியோவை போட்டால் ஒரு 4 பேர் பார்ப்பாங்கள்ல, அவங்களுக்கும் சொன்ன மாதிரி இருக்கும். இப்போது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் முக்கியமான அத்தியாவசியம் தான். அதை நம்ம பெருசாக சின்னதான்னு பேச முடியாது. நான் சொல்கிறத வச்சு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா படிப்பு நம்ம அறிவு திறன் மேம்படுறதும், நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் நம்மளோட பேர் புகழ், நம்ம வளர்ச்சி எல்லாத்துக்குமே அடித்தளமே படிப்பு தான். ஏன்னா நம்ம படிப்பு பக்கம் போக முடியாது, சரிங்களா? படிப்பை நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, சரிங்களா? ஆனால் அனுபவம்னா கொஞ்சம் விவரமாக சொன்னால் புரியும். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அனுபவம் கற்றுத்தர பாடத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு பொருள் திருடு போயிடுது, நம்ம ஒரு பொருளை மறந்து வச்சு விட்டுட்டோம், சரிங்களா? அப்போ தான் யோசிப்போம், ஐயோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே, நாளைக்கு இதை பத்திரமா பார்த்துக்கணும், திரும்ப அந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது, நம்ம தொலைக்கக்கூடாது சொல்லிட்டு அனுபவம். அதே மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், ஐயோ இப்போ பண்ணிட்டோமே, நாளைக்கு இதை செய்யக்கூடாது. ஒரு சின்ன குழம்பு சொல்லிட்டோங்களா, குழம்பு கெட்டு போனால் கூட நம்ம ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, திருப்பி நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஒரு கஷ்டப்படுறோன்னா, ஐயோ இந்த மாதம் வேலையை விட்டுட்டோமே, அதனால இந்த நிலைமை, இந்த சூழ்நிலை, அந்த மாதிரி ஒவ்வொரு இது நான் 1 2ன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதனா ஒரு விஷயத்தில் அனுபவம் கற்றுத்தர பாடத்தை படிச்சுட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இப்போது நம்ம தடிக்கு கீழே விழுந்துட்டோம், அடுத்த வாட்டி பத்திரமா இருக்கணும், நடக்கும்போது பார்த்து நடக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அனுபவம் கற்றுத்தரும் பாடத்தை படிச்சிட்ருக்கோம். இப்போது படிக்காதவங்க கூட அவங்களோட தனித்திறமையை கொண்டு நிறைய வளர்ந்துட்டு தான் இருக்காங்க, நிறைய விஷயம் சாதிச்சு தான் இருக்காங்க. ஆனால் படித்தவங்களும் இந்த அனுபவம் கற்றுத்தரும் பாடத்தை தினமும் அவங்களுக்கே தெரியாமல் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போது சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்யும் பொழுது இந்த அனுபவத்தை கொண்டு தான் நம்மளே திருத்திக்கப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். சரியான வழியிலையும் நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கும் இந்த அனுபவமே நம்மளுக்கு சிறந்த ஆசானாய் அமையுது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், உலகத்தை பற்றி உணர்த்துவதும் அனுபவம் தான், உறவுகளை பற்றி உணர்த்துவதும் அனுபவம் தான், நம்மளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியே அனுபவம் தான். கண்ணுக்கு தெரிஞ்ச குரு படிப்புனா, கண்ணுக்கு தெரியாத ஆசான் அனுபவம். நல்ல வாழ்க்கையை வாழ படிப்பு தேவைன்னா, நல்ல வழியில் வாழ அனுபவம் தேவை. கமெண்ட் பண்ணி இந்த டாப்பிக்கை பேச வச்சவருக்கு நன்றி. அப்புறம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. பாய்.